அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெள்ளக்கவி கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் அமைத்துக் கொடுப்பது குறித்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன், இந்த ஆய்வில் யார் யாரெல்லாம் வந்திருந்தார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். கொடைக்கானல் உருவாவதற்கு முன்பே வெள்ளக்கவி கிராமம் உருவானதாக கூறப்படுகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்படுகிறது. இங்கு விளைவிக்கக்கூடிய விளைபொருட்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைப் பொருட்களுக்கு கும்பக்கரைக்கு 8 கிலோமீட்டர் தொலைவு நடந்தும், மேலும் கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியிலிருந்து 7 கிலோமீட்டர் நடந்தும் செல்லக்கூடிய அவல நிலை நிலவி வருகிறது. பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியருக்கு விடுத்த நிலையில் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வெள்ளக்கவி கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும் தற்போது மாவட்ட வன அலுவலரிலிருந்து ஆய்வு கொண்டு வருகிறார். இங்கு அமைந்துள்ள அங்கன்வாடி கூடம் மற்றும் பள்ளிக்கூடம் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொள்ளார். சாலை அமைப்பது குறித்தும் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பகுதி வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் மாவட்ட வன அலுவலரை உடனழைத்து சுமார் 7 கோடி மதிப்பில் அமையுள்ள பாலத்தின் அமையுள்ள இடத்தினை குறித்தும் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளக்கவி பகுதிகள் அருகில் உள்ள சின்னூர், பெரியூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறியும் உள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.